மார்ச் 25ஆம் தேதி ஏகாதசி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த 24 நிமிடத்தை தவறவிடாமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 24 நிமிடங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த 24 நிமிடங்கள் அப்படிங்கிறது யாருமே மிஸ் பண்ணக்கூடாத நிமிடங்கள். நாளை செவ்வாய்க்கிழமை மார்ச் 25ஆம் தேதி ஏகாதசி திதியோடு வரக்கூடிய திருவோண விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மிக சிறப்பாக நம்ம அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தினோன்னா இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நம்ம பயன்படுத்தும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கலாம். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியிலவே வர முடியாது போல இருக்கு. இந்த பிரச்சனையாலேயே நம்ம வாழ்க்கையே போயிடும் போல இருக்கு. இதிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பே நமக்கு இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த அற்புதமான 24 நிமிடங்கள், அதாவது அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய அந்த 24 நிமிடங்கள் நாளை அதிகாலை வர இருக்கு. இந்த 24 நிமிடங்கத்தை நம்ம மிக சரியாக பயன்படுத்தினோன்னா கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். இதை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பயனடைகிற மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க இந்த கடன் பிரச்சனையினால் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த பதிவின் மூலமாக பயனடைவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம். இதில் நிறைய பேருக்கு அபிஜித் முகூர்த்தம்னா என்ன, அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு நம்ம நிறைய தடவை சொன்னாலும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் போல் தினமுமே வரக்கூடிய ஒரு முகூர்த்தம். தினமுமே பகல் நேரம் பார்த்தோன்னா 11:45 மணியிலிருந்து 12:15 மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த முகூர்த்த நேரம் தான் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு எப்படி தோஷம் எதுவுமே கிடையாது. அதாவது ராகு காலம் யமகண்டம்லாம் பார்க்க வேண்டாம், கரி நாள் நல்ல நாள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே வேண்டாம் அப்படிங்கிறது போல் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்லது செய்வதற்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரக்கூடியது. ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராடத்துக்கும் திருவோணத்திற்கும் இடையில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய 24 நிமிடங்கள் ரொம்பவே அற்புதம் மிகுந்த ஒரு நிமிடங்கள். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ரொம்பவே அற்புதமான நேரம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, இந்த நேரத்தில் நம்ம என்ன ஒரு செயல் செய்கிறோமோ அது 100% அல்ல 1000% நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நட்சத்திரத்தை ரொம்பவே அற்புதமான ஒரு நட்சத்திரமாக சொல்கிறோம். ஆனால் இந்த அற்புதமான அந்த நிமிடத்தை நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். தீய விஷயங்களுக்காக இந்த கலிகாலத்தில் நிறைய பேர் அதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு செய்து கணித்த கிருஷ்ண பகவான் அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் மறைத்து வைத்துக்கிட்டார் அப்படிங்கிறது கதை. அந்த அற்புதமான அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம கிருஷ்ண பகவானை நினைத்து கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த 24 நிமிடத்தில் அந்த ஒரு வழிபாடை செய்து, அதாவது அந்த நிமிடத்தில் 2 நெய் அகல் தீபம் ஏற்றி வைத்து கிருஷ்ணருக்கு முன்பாக 2 அகல் தீபம் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் குறிப்பாக கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, அந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அந்த கடன்லேருந்து எப்படா வெளியில் வர்றது அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கவங்க இந்த 24 நிமிடத்தை நம்ம பயன்படுத்தணும். அந்த அபிஜித் நட்சத்திர 24 நிமிடம் என்னைக்கு வருது, எப்போ வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். 25/3/2025 அதிகாலை நேரம் 4:15 4:39 வரை வரக்கூடிய இந்த 24 நிமிடத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். நம்ம வீட்டு பூஜை அறையில் கிருஷ்ண பகவானின் ஃபோட்டோவோ அல்லது சிலையோ இருந்தால்
அதற்கு முன்பாக 2 மண்ணிலான அகல்ல நெய் தீபம் ஏற்றி, சுத்தமான பசும் நெய்யில் தீபமேற்றி கிருஷ்ண பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். குறிப்பாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும், இந்த பிரச்சனை எங்கள் வாழ்நாளில் இல்லாமலேயே இருக்கணும், கடனே இல்லாத வாழ்வை நாங்கள் சுபிக்ஷமாக வாழணும் அப்படின்னு மனசார நம்பிக்கையோடு வேண்டிக்கலாம். இந்த 24 நிமிடத்தில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, வேண்டுதல், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நியாயமாக இருந்ததுன்னா நிச்சயமாக கிருஷ்ண பகவான் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்பிக்கையோடு இதை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடாமல் அதிகாலையில் வரக்கூடிய, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடாமல் நாமும் வழிபாடு செய்து கிருஷ்ணரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.